உண்மை செய்திகளை உங்கள் வீட்டின் வரவேற்பறைக்க கொண்டு வரும் நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக மனோஜ். மீனவர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண வலியுறுத்தி ராமேஸ்வரத்தில் 4வது நாளாக மீனவர்கள் அறவழி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ராமேஸ்வரத்திலிருந்து கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற தங்கச்சிமடம் மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் மீனவர் பிரிட்ஜோ உயிரிழந்தார். மற்றொரு மீனவர் சரோன் படுகாயமடைந்தார். இதனையடுத்து இலங்கை கடற்படையை கண்டித்தும் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் 4வது நாளாக ராமேஸ்வரம், தங்கச்சிமடம், பாம்பன் மீனவர்கள் அறவழி போராட்டத்தில் ஈடுபட்டனர். கச்சத்தீவு அருகே மீன்பிடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் இலங்கை தூதரகத்தை அகற்ற வேண்டும் என்றும் அவர்கள் தெரிவித்தனர். போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் முத்தரசன், தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இந்திய அரசாங்கம், அது காங்கிரஸ் அரசாங்கமாக இருந்தாலும் சரி அல்லது இப்போது இருக்கிற மோடி அரசாங்கமாக இருந்தாலும் சரி, அவர்களை பார்த்து இந்த மீனவர்களின் சார்பாக ஒரு கேள்வியை நாங்கள் முன்வைக்க விரும்புகிறோம். தமிழகத்தில் இருக்கிற மீனவர்கள் இந்திய குடிமகனாக நீங்கள் ஒப்புக்கொள்கிறீர்களா அல்லது மறுக்கிறீர்களா? ஏன்னா இந்திய குடிமகனாக நீங்கள் கருதுவீர்களேயானால் இப்படிப்பட்ட நிகழ்வுகள், கொடூரமான நிகழ்வுகள் நடைபெறுகிற பொழுது உங்களது குரல் வலுவான குரலாக, வலுவான கண்டனமாக எழுப்பப்பட வேண்டும். ஆனால் இதுவரையில் அப்படி எழுப்பப்படவில்லை. அடிப்படை காரணமாக அமைந்த கச்சத்தீவை எங்களுக்கு மீட்டு தர வேண்டும் என்கிற கோரிக்கை தான். நீங்கள் கொடுக்கிற 5 லட்சம் ரூபாயோ, நீங்கள் கொடுக்கிற ஆறுதலோ எங்களுக்கு இப்போது எங்களை பாதுகாக்காது. இந்த கோரிக்கைகளோ எங்களுக்கு செவிசாய்த்தால் தான் நிச்சயம் நாங்கள் நிம்மதியாக கடலிலே மீன்பிடித்து எங்கள் குடும்பத்தோடு நாங்கள் இங்கு சுதந்திரமாக வாழ முடியும் என்கிற கோரிக்கை முன்வைத்திருக்கிறார்கள். இந்த கோரிக்கைக்கு மத்திய அரசு செவிசாய்க்க வேண்டும். இலங்கை கடற்படையால் தமிழக மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மீனவர்கள் கண்களை கட்டிக்கொண்டு மனு அளித்தனர். கடலில் மீன்பிடிக்க சென்ற ராமேஸ்வரம் மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையால் சுட்டதில் மீனவர் பிரிட்ஜோ உயிரிழந்தார். இதற்கு கண்டனம் தெரிவித்து கன்னியாகுமரி மாவட்ட மீனவர்கள் மாவட்ட ஆட்சியரகத்தில் மனு அளித்தனர். அதில் இலங்கையின் அத்துமீறலுக்கு ஐநா மூலம் மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கச்சத்தீவை மீட்க வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டது. அதிமுகவின் கட்சி விதிகளுக்கு உட்பட்டே அதிமுகவின் பொதுச் செயலாளராக தான் தேர்வு செய்யப்பட்டிருப்பதாக வி.கே. சசிகலா தேர்தல் ஆணையத்துக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். வி.கே. சசிகலா அதிமுகவின் பொதுச் செயலாளராக நியமனம் செய்யப்பட்டதற்கு முன்னாள் முதலமைச்சர் ஓ. பன்னீர்செல்வம் தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்து தேர்தல் ஆணையத்தில் புகார் கொடுத்திருந்தனர். இது தொடர்பாக சசிகலா விளக்கம் அளிக்க வேண்டும் என தேர்தல் ஆணையம் தெரிவித்திருந்தது. சசிகலா சார்பில் அதிமுகவின் துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அளித்த விளக்கத்தை ஏற்க தேர்தல் ஆணையம் மறுத்துவிட்டது. மேலும் மார்ச் 10ஆம் தேதிக்குள் சசிகலா பதில் மனுவை தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் தெரிவித்திருந்தது. தேர்தல் ஆணையத்தின் அறிவுறுத்தலை ஏற்று வி.கே. சசிகலா சார்பில் 70 பக்கங்கள் கொண்ட பதில் மனுவை வழக்கறிஞர்கள் ராஜேஷ்குமார், பரணிக்குமார் ஆகியோர் தேர்தல் ஆணையத்திடம் வழங்கியுள்ளனர். அதிமுக பொதுச் செயலாளர் பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டது தொடர்பாக தேர்தல் ஆணையம் என்னென்ன கேள்விகளை எழுப்பியிருக்கிறதோ அதற்குரிய விளக்கங்களை வி.கே. சசிகலா அனுப்பியிருப்பதாக கட்சியின் துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கூறியிருக்கிறார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், போட்டி அணிகளால் அதிமுகவின் ஓட்டுகள் சிதறாது என்றும் கடந்த தேர்தலை விட அதிக ஓட்டுகள் பெற்று ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தலில் அதிமுக வெற்றி அடையும் என்றும் கூறினார். ஆர்கே நகர் தொகுதியில் போட்டியிட தாம் தயங்குவதாக எழுந்துள்ள தகவல்களை மறுத்த டிடிவி தினகரன், அதிமுகவின் ஆட்சி மன்ற குழு தேர்ந்தெடுக்கும் வேட்பாளர் அதீத வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என்றும் குறிப்பிட்டார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது அம்மா அவர்களின் இயக்கம் என்பது நமது இயக்கம்தான். இதில் வாக்கு வங்கி அதிகரிக்குமே தவிர வருகின்ற தேர்தலிலே பாருங்கள், ஆர்கே நகர் சட்டமன்ற இடைத்தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர் மாபெரும் வெற்றி பெறுவார். அப்பொழுது உங்களது கேள்விக்கு விடை கிடைக்கும். 1 லட்சம் ஓட்டுல வெற்றி. தேர்தல் ஆணையம் என்ன கேள்விகள் கேட்டிருக்கிறார்களோ அதற்கான பதிலை அவர் அனுப்பியிருக்கிறார். தேர்தல் ஆணையம் கேட்ட கேள்விகளுக்கு பதில் அனுப்பியிருக்கிறார். அதுதான் அதற்கான பதில். தயங்கிறதா? ஆட்சி மன்ற குழு கூடி முடிவெடுத்து நான் அல்ல, எந்த ஒரு தொண்டரை அறிவித்தாலும் அவர்கள் அதில் முழு மனதோடு போட்டியிடுவார்கள்.
சென்னை பரங்கிமலை ராணுவ அதிகாரிகளுக்கான பயிற்சி நிலையத்தில் நடைபெற்ற கண்கவர் வீரதீர சாகச நிகழ்ச்சிகள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தன. 35 பெண்கள், 191 ஆண்கள் மற்றும் ஆப்கானிஸ்தானைச் சேர்ந்த 12 பேர் என மொத்தம் 238 ராணுவ அதிகாரிகளின் பயிற்சி நாளை நிறைவடைகிறது. இதனை முன்னிட்டு நடைபெற்ற வீரதீர சாகச நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக ராணுவ வீரர்கள் குதிரையில் வந்து பல்வேறு சாகசங்கள் புரிந்தனர். இதனிடையே பயிற்சி நிறைவு செய்யும் ராணுவ அதிகாரிகள் மிடுக்கான உடையில் வந்து துப்பாக்கி சுழற்றி அணிவகுப்பு நடத்திய காட்சிகள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தன. இதேபோல இருசக்கர வாகன சாகசம், ஜிம்னாஸ்டிக் மற்றும் பாராமோட்டார் சாகசம் உள்ளிட்ட பல்வேறு சாகசங்களையும் ராணுவ வீரர்கள் செய்து காட்டினர். பரங்கிமலை ராணுவ அதிகாரிகள் பயிற்சி மைய தலைவர் ராஜன் ரவீந்திரன் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் மற்றும் பயிற்சி பெறும் வீரர்களின் குடும்பத்தினர் உட்பட பலர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். काफी सुरक्षित है, लेकिन हवा की गति நம்ம ஓட்டிய சென்னை ஒரே ஒரு இன்ஸ்டிடியூஷன் எங்கே நம்ம இங்கே லேடி கேடெட்ஸ் அண்ட் ஜென்டில்மேன் கேடெட்ஸ் 2 பேரையும் ட்ரெயின் பண்ணுறோம். நாளைக்கு பாசிங் அவுட் பரேடில் 191 ஜென்டில்மேன் கேடெட் பாஸ் அவுட் ஆகிறாங்க, 35 லேடி கேடெட்ஸ் பாஸ் அவுட் ஆகிறாங்க. அதை தவிர 12 பேர் லாயர்ஸ், லீகல் ஆஃபீஸர்ஸ் அவங்க பாஸ் அவுட் ஆகிறாங்க. ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தலில் திமுகவுக்கு மனிதநேய மக்கள் கட்சி ஆதரவு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக கட்சித் தலைவர் ஜவாஹிருல்லா வெளியிட்டுள்ள அறிக்கையில், வறட்சி, காவிரி பிரச்சினை, விவசாயிகள் தற்கொலை உள்ளிட்ட பல பிரச்சினைகளில் தற்போதைய அதிமுக அரசு எந்தவிதமான உருப்படியான நடவடிக்கையையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டியிருக்கிறார். எனவே ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக செயலாற்றும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மேலும் வலு சேர்க்க வேண்டும் என்று கூறியுள்ள ஜவாஹிருல்லா, ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளரின் வெற்றிக்காக தங்கள் கட்சியினர் பிரச்சாரம் மேற்கொள்வார்கள் என்று தெரிவித்திருக்கிறார். தமிழக உணவுத்துறை அமைச்சர் உப்பு சப்பில்லாத பேட்டி கொடுக்காமல் கால்கடுக்க காத்திருக்கும் தாய்மார்களின் குறைகளை போக்க வேண்டும் என திமுக எம்எல்ஏ மா சுப்பிரமணியன் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இன்னும் ஒரு வார காலத்தில் ரேஷன் கடைகளில் பருப்பு சப்ளை செய்யப்படும் என்பதை அறிந்தே திமுகவினர் ரேஷன் கடைகள் முன்பு போராட்டம் நடத்துவதாக உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் பேட்டி கொடுத்ததை சுட்டிக்காட்டியிருக்கிறார். மேலும் ரேஷன் கடைகளில் பருப்பும் இல்லை, பாமாயிலும் இல்லை என கூறி தமிழக மக்கள் முற்றுகை போராட்டம் நடத்தி வருவதை அமைச்சர் கவனிக்கவில்லை எனவும் மா சுப்பிரமணியன் கூறியுள்ளார். திமுகவின் இந்த போராட்டத்தை அடுத்தே பருப்பு வாங்க டெண்டர் விடுவதில் அமைச்சர் ஆர்வம் காட்டியதாக கூறியுள்ள மா சுப்பிரமணியன், அத்தியாவசிய பொருட்கள் அனைத்தும் ரேஷன் கடைகளில் கிடைக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். மின்வாரிய பணிக்கான நேர்காணலை நட்சத்திர விடுதியில் நடத்துவதா என பாமக நிறுவனர் ராமதாஸ் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாடு மின் வாரியத்துக்கு உதவி பொறியாளர் பணிக்கு தேர்வு செய்வதற்கான நேர்காணல் சென்னை அரும்பாக்கத்தில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்திருக்கிறார். தார்மீக நெறிமுறைகளுக்கு எதிரான ஊழலுக்கு வழிவகுக்கக்கூடிய தமிழ்நாடு மின் வாரியத்தின் இந்த அணுகுமுறை கண்டிக்கத்தக்கது என அவர் கூறியுள்ளார். எனவே நேர்காணல்களை மின்வாரிய தலைமை அலுவலகத்துக்கோ அல்லது அரசு பணியாளர் தேர்வாணையத்திற்கோ மாற்ற வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட விரும்புபவர்கள் விருப்ப மனு அளிப்பது இன்று தொடங்கியுள்ளது. சென்னை ஆர்கே நகர் தொகுதியில் ஏப்ரல் 12ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது. இதில் திமுக சார்பில் போட்டியிட விருப்பம் உள்ளவர்களிடமிருந்து விருப்ப மனுக்கள் இன்று முதல் பெறப்படுகின்றன. இதற்கான விண்ணப்ப படிவம் 1000 ரூபாய் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களுடன் 25,000 ரூபாய் பணம் செலுத்த வேண்டும் என்றும் திமுக சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த முறை ஆர்கே நகர் தொகுதியில் ஜெயலலிதாவை எதிர்த்து போட்டியிட சிம்லா முத்துச்சோழன் இந்த முறையும் விருப்ப மனுவை அளித்திருக்கிறார். இந்த விருப்ப மனுக்கள் மீதான நேர்காணல் வரும் 13ஆம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கோவையில் குடிநீர் தட்டுப்பாட்டை போக்க வலியுறுத்தி பாஜக சார்பில் தாமரையின் தாகம் தீர்க்கும் யாத்திரை தொடங்கப்பட்டது. பாஜகவின் மாநில பொதுச் செயலாளர் வானதி ஸ்ரீனிவாசன் மற்றும் முன்னாள் எம்பி நெப்போலியன் ஆகியோர் கோவை முழுவதும் செல்லும் இந்த யாத்திரையை தொடங்கி வைத்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய வானதி ஸ்ரீனிவாசன், கோவையின் குடிநீர் ஆதாரங்களான பில்லூர், ஆழியாறு போன்ற அணைகளும் மற்றும் குளம், குட்டைகளும் தூர்வாரப்படாமல் இருப்பதாக தெரிவித்தார். மேலும் அணைகள், குளம், குட்டைகளை தூர்வார வலியுறுத்தி நடத்தப்படும் இந்த யாத்திரையின் ஒரு பகுதியாக
பொதுமக்களிடம் கையெழுத்து பெற்று தமிழக முதலமைச்சரிடம் கோரிக்கை மனு அளிக்க இருப்பதாகவும் வானதி ஸ்ரீனிவாசன் கூறியிருக்கிறார். எங்களுடைய தாமரையின் தாகம் தீர்க்கும் யாத்திரை இன்று துவங்கி இருக்கிறோம். வெகு நிச்சயமாக கோவை மாவட்டத்தினுடைய நீராதார அத்தனை பிரச்சனைகளையும் நீர்வழி திட்டங்களையும் சேர்த்து முதலமைச்சரை சந்தித்து 10 லட்சம் மக்களுடைய கையெழுத்தோடு இந்த மாவட்டத்தினுடைய இந்த மிக முக்கிய பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்காக அவரிடம் நாங்கள் பேசியிருக்கிறோம். 5 நாட்கள் தொடர்ச்சியாக இந்த யாத்திரை கோவை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற இருக்கிறது. இந்த பகுதியிலேருந்து தான் மேற்கு பகுதியிலேருந்து தான் வர தண்ணி கடைக்கோடி கடலுக்கு வரைக்கும் போகணும். தண்ணியே இல்லைங்கிறப்ப நம்ம நிலைமையை யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி குடிக்க தண்ணி கஷ்டப்படுறோம், அதே மாதிரி விவசாயத்துக்கு கஷ்டப்படுறோம். இதெல்லாம் நீர்நிலைகளை நம்ம ஆழப்படுத்தணும். அந்த காலத்தில் நல்லா இருந்த நிலைமை, காமராஜர் காலத்தில் நல்லா இருந்த நிலைமை அது அப்படியே படிப்படியாக குறைஞ்சி இன்றைக்கி ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது. ஸோ அந்த நிலைமை மாறணும். நீர்நிலைகள்லாம் தூர்வாரப்படணும். டேமு, ஏரி, குளம், ஆறு எல்லாத்தையுமே நல்லா புதுப்பிக்கணும். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் மாசி திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. முருகப்பெருமானின் அறுவடை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவில் மாசி திருவிழா கடந்த 1ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதனையடுத்து தினமும் சுவாமியும் அம்பாளும் ஒவ்வொரு வாகனத்திலும் எழுந்தருளி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். இந்நிலையில் மாசி திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. தேரோட்டத்தில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு பக்தி முழக்கங்களுடன் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். தேரோட்டத்தை முன்னிட்டு மாவட்ட நிர்வாகம் சார்பில் போதிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. ஆயிரக்கணக்கான போலீசார் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டனர். முக்கியமாக மாசி திருநாள் மட்டும்தான் இந்த பெரிய தேர் ஓடும். இந்த தேரை இழுக்கிறதே ஒரு பெரிய பாக்கியம்னு நாங்கள் நினைக்கிறோம். இந்த திருநாளாக கலந்து கொண்டிருக்க எல்லா பக்தர்களுக்கும் முருகப்பெருமானோட ஆசி நிச்சயமாக கிடைக்கும். வருஷம்தோறும் வெகு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது ஊர்கூடி தேர் இழுக்க வேண்டும், மத நல்லிணத்துக்காக ஊர்கூடி தேர் இழுக்க வேண்டும் என்று அந்த மத நல்லிணத்தை பற்றி முன்னோர்கள் நமக்கு இது ஏற்பாடு செய்த இது. ஆனால் இது மக்கள் வருஷா வருஷம் இந்த தேரோட்டத்தை காண அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும். வடம் பிடிச்சி இழுக்கிறதுனால நமக்கு சகல விதமான நோய்களோ கஷ்டங்களோ மனக்குழப்பங்களோ எதுவாக இருந்தாலும் அது தொட்டாலே அந்த தோஷங்கள்லாம் மாறங்கக்கூடியது ஒரு ஐதீகம். நான் வருஷம் வருவேன், பாத யாத்திரை நடந்து வருவோம். ஒரு நாளைக்கு முன்னாடி நடந்து வந்து காலையில் தேர் இழுப்போம். வடம் இழுக்கிறதுலே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் மனசுக்கு. நல்ல இப்போ நினைச்ச காரியங்கள் நடக்கும், தொழில் நல்லா பெருகும், நல்லா இருந்திருக்கு. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் மாசி பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு நடைபெற்ற திருக்கல்யாண நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அறுபடை வீடுகளில் 5ஆம் படை வீடான திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் மாசி பிரம்மோற்சவம் கடந்த 2ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 9வது நாள் திருவிழாவாக இன்று முருகர் வள்ளி திருமணம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து முருகப்பெருமான் அலங்கரிக்கப்பட்ட குதிரை வாகனத்தில் கோவிலை சுற்றி வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். விருத்தாச்சலம் விருத்தகிரீஸ்வரர் கோவில் மாசிமக திருவிழாவில் இன்று நடைபெற்ற தேரோட்டத்தில் ஏராளமான பக்தர்கள் வடம் பிடித்து தேர் இழுத்தனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் விருத்தகிரீஸ்வரர் கோவில் மாசிமக திருவிழா கடந்த 2ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 9ஆம் நாள் திருவிழாவான இன்று தேரோட்டம் நடைபெற்றது. விநாயகர், முருகர், விருத்தகிரீஸ்வரர் உடனுரை விருத்தாம்பிகை, பாலாம்பிகை, சண்டிகேஸ்வரர் சிலைகள் அலங்கரிக்கப்பட்ட தேரில் ஊர்வலம் வந்தன. இந்த விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வடம் பிடித்து தேர் இழுத்தனர். இதோட நியூஸ் 7 தமிழில் நண்பகல் செய்திகள் நிறைவடைகிறது. தொடர்ந்து புதிய செய்திகளை புதிய கோணங்களில் காண நியூஸ் 7 தொலைக்காட்சியை பாருங்கள்.